குர்ஆன் ஓதும் பொழுது ஜென்ரலாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயத்தை பார்க்கலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. ஒரு ஜுஸுவுடைய முதல் லைன் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கும், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இதோடைய முதல் வார்த்தையை பாருங்கள், தில்க ருசூலு. இதுதான் அந்த ஜுஸுவுடைய பேரே. அதை வந்து மேலே கார்னரில் கொடுத்துருப்பாங்க. இன்னும் அது பக்கத்தில் இது எத்தனாவது ஜுஸு அப்படின்ற நம்பரையுமே கொடுத்துருப்பாங்க. இந்த இடது பக்கம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அல் பக்கரா அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்து என்னென்னா இந்த பேஜஸில் வரக்கூடிய சூறாவை வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. அந்த சூறா வந்து எத்தனாவது சூறா அப்படின்ற நம்பரையும் பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க. இங்கே 3ன்னு கொடுத்துருக்காங்களே, இது என்னென்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இது 3வது ஜுஸு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. இங்கே வந்து ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அல் ஜுஸோ சாலிசோ அப்படின்ற வார்த்தையை கொண்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஓதிக்கிட்டு இருக்கும்போதே கால் ஜுஸு முடிச்சிட்டிங்க அப்படின்னா ராபியோ அப்படின்னு சொல்லி அந்த லைனுக்கு நேராக ஓரத்தில் கொடுத்துருப்பாங்க. இன்னும் அரை ஜுஸு முடிச்சிட்டிங்க அப்படின்னா அன்னிஸ்ஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இன்னும் முக்கால் ஜுஸு முடிச்சிட்டிங்க அப்படின்னா அஸ்ஸலாசா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது நம்மளுடைய குர்ஆனில் மொத்தம் ஒவ்வொரு ஜுஸுலேயுமே 14 தாள்கள் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பேஜஸ்லேயுமே 13 லைன் இருக்கும். இப்போ ஹாஃபில்லாம் ஓதுவாங்கள்ல, குர்ஆனை மனனம் செய்வாங்கள்ல, அவங்க வந்து வேற ஒரு குர்ஆனை வந்து சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. அந்த குர்ஆனில் வந்து இந்த லைன் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். இன்னும் இந்த ஒவ்வொரு எழுத்துக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இடைவெளி வந்து நெருக்கமாக இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க மனனம் செய்யும்போது ஒரே பக்கத்தில் நிறைய விஷயங்கள் அவங்க பார்த்து மனனம் செய்வதுக்கும் அதை வந்து ரீகால் பண்ணுறதுக்கும் அவங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு அப்படி ஒரு குர்ஆன் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம குர்ஆனில் வந்து மொத்தம் 13 லைன் தான் இருக்கும் ஒரு பேஜஸில். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் குர்ஆனில் மொத்தம் 30 ஜுஸு இருக்குது அப்படின்னு. அதில் சென்டரான ஜுஸு வந்து 15வது ஜுஸு அப்படின்றது நமக்கு தெரியும். இந்த 15ஆம் ஜுஸுவில் இருக்கக்கூடிய சென்டரான பிளேஸ் எதுன்னு தெரியுமா? அது கஹஃப் சூறாவில் வரக்கூடிய இந்த ஆயத்து தான். இந்த ஆயத்திலிருந்து இந்த வார்த்தையிலிருந்து அடுத்து வரக்கூடியது எல்லாமே வந்து அடுத்த 15ஆம் ஜுஸுவில் இருக்கக்கூடிய வார்த்தைகள். அதனால தான் இந்த வார்த்தையை கொஞ்சம் போல்டாக கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க.